ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு another episode of Dynamic Programming. நம்ம லாஸ்ட் 2 வீடியோலையும் டிபிஎன் கிரிட்ஸ்ங்கிற ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் டிபிஎன் கிரிட்ஸ் தான் பார்க்க போறோம் வித் டிஃபரன்ஸ் சினாரியோ. ஸோ யாராச்சும் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. ஆல்சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய கம்பெனிஸ்ல டெக்னிக்கல் ரவுண்ட்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பார்ப்போம். Given an m cross n grid filled with non-negative numbers, find the path from top left to bottom right which minimize the sum of all the numbers along its path. You can only move either down or right at any point in time. அதாவது நண்பர்களே, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் சிமிலர் டு எபிசோட் 8 and 9 தான். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிக் பாத்ஸ்ங்கிற சம்ல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுவும் இதுவும் சிமிலர் தான். நம்ம எபிசோட் 8ல என்ன பார்த்துருந்தோம், ஒரு m கிராஸ் n ஒரு கிரிட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிரிட்ல வந்துட்டு இந்த 0,0 இண்டெக்ஸ்ல இருந்து m-1, n-1 இண்டெக்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஹவு many பாசிபிள் வேஸ்ல ரீச் பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இதே ப்ராப்ளம் நம்ம எபிசோட் 9ல என்ன பண்ணியிருந்தோம், அங்கேயும் நம்மளுக்கு ஒரு m கிராஸ் nல கிரிட் கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த கிரிட்ல வந்துட்டு 0 or 1ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை நம்ம பாத்துல வந்துட்டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அந்த பாத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதை விட்டுட்டு ரிமைனிங் ஹவு many பாசிபிள் வேஸ்ல நம்ம இந்த 0,0ல இருந்து m-1, n-1 பொசிஷனுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லயும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கேயே நமக்கு m கிராஸ் n ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரிட்ல வந்துட்டு 0,0 இண்டெக்ஸ்ல இருந்து m-1, n-1 இண்டெக்ஸுக்கு நம்ம போகணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ்லயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இருக்கிறதுலயே மினிமம் பாத் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்துட்டு எய்தர் ரைட் சைட் டைரக்ஷன்ல போகலாம், அப்படி இல்லைன்னா டவுன் டைரக்ஷன்ல போகலாம். இப்போ நம்ம இந்த பாத்துல போனோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், 5 + 5 10, 10 + 100 110, 110 + 20 130 + 25 வந்துட்டு நம்மளுக்கு டோட்டலா இந்த பாத்துல 155 வேல்யூ வருது. தென் ஒருவேளை நம்ம வந்துட்டு இந்த பாத்துல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 5 + 5 10, 10 + 1 11, 11 + 10 21, 21 + 25 45 சொல்லிட்டு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி இந்த பாத்துல போனோம் அப்படின்னா 5 + 20 25, 25 + 15 வந்துட்டு 40, 40 + 20 வந்துட்டு 60, 60 + 25 வந்துட்டு 85. ஸோ இது இருக்கிறதுலயே மினிமம் வேல்யூ என்னது, இந்த 45 தான். ஸோ இந்த மாதிரி ஒரு m கிராஸ் nங்கிற கிரிட்டுக்கு வந்துட்டு நம்ம மினிமம் பாத் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளமுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஏன் கிரீடி சொல்யூஷன் வந்துட்டு அப்ரோச் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு m கிராஸ் n சொல்லிட்டு ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 0,0 இண்டெக்ஸ்ல இருந்து m-1, n-1 இண்டெக்ஸ்க்கு நம்ம போகணும். ஸோ நம்ம கிரீடி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம எப்பவுமே எடுத்துப்போம். ஸோ 5ன்னு எடுத்துப்போம். தென் ரைட் சைடு போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா டவுன் போகலாம். இப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன்ல எது மினிமம் பார்த்தோம்னா 5 தான். ஸோ 5 எடுத்துப்போம். ஸோ 5 + 5, ஸோ நமக்கு இங்க 5 + 5ன்னு இருக்கும். தென் இந்த பொசிஷன்ல நின்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதர் ரைட் சைடு போவோம் ஆர் டவுன் போவோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 மினிமமா 10 மினிமமா பார்த்தா நம்மளுக்கு 1 தான் மினிமம். ஸோ என்ன பண்ணிடுவோம், 1 இங்க ஆட் பண்ணிப்போம். தென் நமக்கு வந்துட்டு இதுல இருந்து நமக்கு வந்துட்டு ரைட் சைடு போக முடியாது. ஸோ டவுன் மட்டும் தான் போய் ஆகணும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 100 எடுத்து தான் ஆகணும். ஸோ +100. தென் இந்த பொசிஷன்ல இருந்து நம்மளால ரைட் சைடு போக முடியாது, டவுன் தான் போய் ஆகணும். ஸோ இந்த 5 எடுத்துப்போம், +5. ஸோ இதை டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 116 சொல்லிட்டு நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ வருது. ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரீடியா போனதுனால நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ வருது. ஆனா இன்னொரு பாசிபிள் வேஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு கம்மியா வேல்யூ வருது அப்படின்னா, இங்க இனிஷியலா 5ன்னு எடுத்திருக்கிறோம். தென் ரைட் சைடு போகலாம், லெஃப்ட் சைடு போகலாம். நம்ம ரைட் சைடு போனோம் அப்படின்னா 5 + 5 வந்துட்டு 10 ஆயிருந்திருக்கும். தென் நீங்க வந்துட்டு டவுன் போயிருந்தோம் அப்படின்னா 10 + 10 20. தென் இங்க அகைன் டவுன் வந்திருந்தோம் அப்படின்னா 20 + 1 21. இங்க போயிருந்தோம் அப்படின்னா 21 + 5 26ன்னு சொல்லிட்டு மினிமம் வேல்யூ எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இதனாலதான் நம்ம வந்துட்டு கிரீடி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணாம நம்ம வந்துட்டு ஆல் பாசிபிள் வேஸை ட்ரை பண்றோம். நம்ம எப்போ கிரீடி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு அரேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆர்டர்டா இருக்கு, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு, லைக் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்துட்டு கிரீடி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணிக்கலாம்.
இங்க வந்துட்டு நம்மளுக்கு மிக்ஸ்டு வேல்யூஸா இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஆல் பாசிபிள் வேஸ் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ நம்ம ஆல் பாசிபிள் வேஸ் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிகர்சிவ் சொல்யூஷனை வந்துட்டு அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ரிகர்சிவ் சொல்யூஷன் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிகர்சிவ் சொல்யூஷனும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த சொல்யூஷனுக்கு சிமிலரா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே நமக்கு ஒரு m cross n ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த m cross n கிரிட்ல வந்துட்டு நம்ம எந்த பாத்துல வேணாலும் போகலாம். ஆனா நம்மளுக்கு மினிமம் பாத் ஏதோ அதுதான் வேணும். ஸோ ஒரு ரோவையும் ஒரு காலமையும் நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால f of I, jன்னு ஒரு ரிகர்சிவ் மெத்தடை கால் பண்ணிப்போம். நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாலே நம்ம மோஸ்டா என்ன பண்ணுவோம், டாப் டவுன்னு சொல்லுவோம். ஸோ m-1, n-1 இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம 0,0 இண்டெக்ஸுக்கு போகலாம். ரெண்டுமே சேம் தானே. நம்ம வந்துட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுல ரீச் பண்றதும் இதுல இருந்து ஆரம்பிச்சு இங்க ரீச் பண்றதும் நம்மளுக்கு சேம் வேல்யூ தான். ஸோ இதை அக்ரி பண்ணிக்கலாம்ல. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாப் டவுன் சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சினரேஸை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மூவிங் டைரக்ஷன்ஸும் ரிவர்ஸ் ஆயிரும். நம்மளுக்கு இனிஷியல் என்ன கொடுத்திருந்தாங்க, ரைட் சைட்ல போகலாம், அப்படி இல்லைன்னா டவுன் சைட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம இப்போ சினரியை ரிவர்ஸ் பண்ணதுனால ஏதர் அப் போகலாம் இல்லைன்னா லெஃப்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திப்போம். இனிஷியலா நம்ம வந்துட்டு f of I, jன்னு சொல்லிட்டு ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிப்போம். தென் நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம இந்த 0,0 இண்டெக்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இதுல இருக்க வேல்யூஸை நம்ம கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், if I equal to 0 and j equal to 0 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் array of I, j அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸோட வேல்யூ நம்ம கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒருவேளை நமக்கு வந்துட்டு இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஏதர் அப் டைரக்ஷன்ல போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் டைரக்ஷன்ல போகலாம். ஒருவேளை இந்த கார்னருக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால இதுக்கு மேல அப்பும் போக முடியாது, இதுக்கு மேல லெஃப்டும் போக முடியாது. ஸோ ஐ வந்துட்டு லெஸ் தென் 0வாவோ ஜே லெஸ் தென் 0வாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு மேக்ஸிமம் வேல்யூவா வந்துட்டு அதுக்கு அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம மினிமம் வேல்யூ தான் எடுத்துட்டு வர போறோம். ஸோ ஒரு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போறோம். ஸோ மினிமம் ஆஃப்னு எடுக்கிறப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆகாது. இஃப் I less than 0 or j less than 0 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இப்போ நம்மளுக்கு பேஸ் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிகர்சிவ் பார்ட்டுக்கு போகலாம். ரிகர்சிவ் பார்ட் நம்மளுக்கு என்னதுவா இருக்கும், ஏதர் அப் டைரக்ஷன்ல போகலாம் இல்லைன்னா லெஃப்ட் டைரக்ஷன்ல போகலாம். ஸோ அப் ஈக்குவல் டு இப்போ லெட்ஸ் சே இந்த இடத்துல இருந்து நம்ம அப்புக்கு போறோம் அப்படின்னா இங்க இருக்க வேல்யூவை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு அப்புக்கு போவோம். ஸோ அதை வந்துட்டு இங்க எழுதிப்போம். அப் ஈக்குவல் டு array of I, j பிளஸ் அப் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன நடக்கும், இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸுக்கு போறோம், நம்மளுக்கு வந்துட்டு ரோ மட்டும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது, ஆனா காலம் வந்துட்டு சேம் காலம் தான். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா f of I minus 1, j அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ரோக்கு போயிடுறோம். தென் ஒருவேளை லெஃப்ட் டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஈக்குவல் டு அங்கேயே சேம் தான், அந்த அரேல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துப்போம். array of I, j பிளஸ் இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன சினாரியோ, ரோ வந்துட்டு சேம் ரோ தான், ஆனா காலம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா f of I, j minus 1. தென் நம்மளுக்கு இந்த அப்லையும் லெஃப்ட்லையும் மினிமம் எந்த வேல்யூ இருக்கோ அதான் எடுத்துட்டே வருவோம். ஸோ ரிட்டர்ன் மினிமம் ஆஃப் அப், லெஃப்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலா எந்த பாத்துல நம்மளுக்கு மினிமம் வேல்யூ வருதோ அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம் உடைய ரிகர்சிவ் சூடோ கோட். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அப், லெஃப்ட்னு ரெண்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இந்த ரெண்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கும் சைஸ் என்ன அப்படின்னா m cross nங்கிற சைஸ்ல வந்துட்டு அதை கால் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா big O of 2 power m cross n எக்ஸ்போனென்ஷியல் நேச்சர்ல இருக்கும். தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நம்மளுக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து சொன்ன மாதிரியே நம்ம ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்றோம் அப்படின்னா இப்போ லெட்ஸ் சே f of 2,2ன்னு ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு இன்னர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இன்னர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா இங்க நம்மளுக்கு f of either 1,2 இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா f of 2,1 இருக்கும். அகைன் இந்த 1,2க்கு எங்க என்ன இருக்குன்னா ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். இதே மாதிரி பேஸ் கண்டிஷன் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்லயும் ஒரு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்டே வரும். ஸோ இதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில big O of m cross n ஒரு
ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மெமரைசேஷன் ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். மெமரைசேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்க்கு கண்டிப்பா ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு எபிசோட் 8லயும் எபிசோட் 9லயும் நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். அங்க ஒரு ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதே சினாரியோ தான் இந்த ப்ராப்ளம்லயும். ஸோ இங்கேயும் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம், இனிஷியலா டிபின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி அதோட சைஸை வந்துட்டு m கிராஸ் n வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்க i, jன்னு 2 வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு 2D அரே வந்துட்டு அப்ரோச் பண்றோம். தென் இந்த டிபில இருக்க எல்லா வேல்யூஸுமே இனிஷியலா -1க்கு அசைன் பண்ணி வச்சிடும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் போன உடனே பேஸ் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இஃப் செக் போட்டுக்கிறோம். இஃப் டிபி ஆஃப் i, j நாட் ஈக்குவல் டு -1 செக் பண்ணி பாக்குறோம். இது -1 இல்ல அப்படின்னா இந்த வேல்யூ வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்யூட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வேல்யூவே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் டிபி ஆஃப் i, jன்னு போட்டுப்போம். ஒருவேளை அது -1 இருந்துச்சு அப்படின்னா அது வேல்யூ இன்னும் கம்ப்யூட் ஆகல. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு டிபி ஆஃப் i, jன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ்லயும் என்ன வேல்யூ இருக்குங்கிறது இந்த டிபில ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ நம்ம அகைன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு போகாம இந்த டிபில இருந்து நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு மெமரைசேஷன்ல அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ரிகர்ஷனையும் மெமரைசேஷன்லயும் கோட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கோட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட்ல இருந்து வந்து நம்ம m ஓட லென்த்தும் n ஓட லென்த்தும் நம்ம பார்க்கணும். ஸோ இன்ட்டு m ஈக்குவல் டு கிரிட் டாட் லென்த்னு போட்டோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி இன்ட்டு n ஈக்குவல் டு கிரிட் ஆஃப் 0 டாட் லென்த்னு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் கிடைச்சிரும். தென் என்ன பண்றோம், ரிட்டர்ன் ஃபைண்ட் மினிமம் பாத்துன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அனுப்பிடுறோம். நம்ம வந்துட்டு m-1, n-1 இண்டெக்ஸ்ல இருந்து 0,0 இண்டெக்ஸுக்கு தான் நம்ம போறோம். ஸோ m-1, n-1 பாஸ் பண்ணிட்டு இந்த கிரிட்டையும் பாஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த மெத்தடை டிஃபைன் பண்ணிப்போம். பிரைவேட் ஃபைண்ட் மினிமம் பாத் ஓகே இன்ட் i, j, grid சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கண்டிஷன் என்னது, இஃப் i ஈக்குவல் டு 0 அண்ட் j ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம், ரிட்டர்ன் கிரிட் ஆஃப் i, jன்னு சொல்லிட்டு போட்டுப்போம். தென் நம்மளோட இன்னொரு பேஸ் கண்டிஷன் என்னது, இஃப் i less than 0 ஆர் j less than 0 இருந்துச்சு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிப்போம். இங்க வந்துட்டு 10⁹ சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேத் டாட் பவர் 10,9 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 10⁹ உடைய வேல்யூ கிடைச்சிரும். இதோடைய இந்த மேத் டாட் பவரோட ரிட்டர்ன் டைப் வந்துட்டு நம்மளுக்கு டபுள்ல இருக்கும். ஸோ அதை டைப் காஸ்ட் பண்ணி இன்ட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இஃப் i less than 0 இருந்தாலோ இல்ல j less than 0 இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு மேக்ஸிமம் வேல்யூ 10⁹ வேல்யூவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். தென் இப்போ நம்ம ரிகர்சிவ் கண்டிஷனுக்கு போனோம் அப்படின்னா up ஈக்குவல் டு அந்த அரேல இருக்க வேல்யூலாம் எடுத்துப்போம். ஸோ கிரிட் ஆஃப் i, j பிளஸ் ஃபைண்ட் மினிமம் பார்த்துன்னு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுவோம். i-1, j, gridன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு சேம் தான், இங்கேயும் வந்துட்டு அந்த கிரிட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துப்போம். கிரிட் ஆஃப் i, j பிளஸ் ஃபைண்ட் மினிமம் பாத் ஆஃப் i, இங்க காலமை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். i-j-1, grid அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆயிடுவோம். லாஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் மேத் டாட் மினிமம் ஆஃப் அப், லெஃப்ட்னு போட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே எந்த பாத்துல மினிமம் வேல்யூ இருக்கோ அது ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் நம்பர்களே, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது, ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிகர்சிவ் சொல்யூஷனுக்கு வந்துட்டு டைம் லிமிட் எக்ஸீடட்ங்கிற எரர் வருது. இது எப்படி நம்ம மெமரைசேஷன்ல அப்ரோச் பண்ணியிருந்தோம், டிபின்னு ஒரு 2D அரே கிரியேட் பண்ணி அதோட சைஸை வந்துட்டு இனிஷியலா m கிராஸ் n வச்சிருந்தோம். தென் என்ன பண்ணுவோம், அதுல இருக்க ஒரு வேல்யூக்கும் -1 வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஃபார் இன்ட் ரோ டிபில இருக்கிற ஒரு ரோவையும் ஐட்ரேட் பண்ணி அரேஸ் டாட் ஃபில் ரோ, -1 போட்டோம் அப்படின்னா எல்லா ரோக்கும் -1 வேல்யூ அசைன் பண்ணிடுவோம். தென் என்ன பண்ணுவோம், இந்த டிபியை வந்துட்டு இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுவோம். தென் இங்கே அதை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம், இன்ட் டிபி. தென் நம்ம பேஸ் கண்டிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இஃப் டிபி ஆஃப் i, j நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் டிபி ஆஃப் i, j. ஒருவேளை அது -1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க அந்த வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஈக்குவல் டு மேத் டாட் மினிமம் ஆஃப் லெஃப்ட். இங்கேயுமே நம்ம வந்துட்டு டிபியை பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கோட ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்து மெமரைசேஷனுக்கு மாத்தியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், சாம்பிள் பாஸ் ஆயிடுச்சு. சம் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான் நம்பர்களே, எப்படி நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்து மெமரைசேஷனுக்கு ஒரு டிபியை வச்சு ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோங்கிறத பார்த்தோம்.
இப்போ இந்த மெமரைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மெமரைசேஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, இங்க ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்து மெமரைசேஷன்ல நம்ம ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ்ல நடக்கிற ரிகர்சிவ் கால்ஸ் எல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிருக்கிறோம். ஸோ மெமரைசேஷன்ல நம்மளுக்கு ஒரு லீனியர் ரிகர்சிவ் கால் மட்டும் தான் நடக்க போகுது. அதனால இந்த ப்ராப்ளமோட சைஸ் என்னது, எம் கிராஸ் என்னங்கிற ஒரு கிரிட் இருக்கும். ஸோ அந்த எம் கிராஸ் என்னங்கிற கிரிட்டுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதோட சைஸ் தான் இங்க வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்க போகுது. ஸோ பிகோ ஆஃப் எம் கிராஸ் என். இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும், இங்கேயும் நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் இருக்க தான் போகுது. ஆனா அது போக நம்ம டிபின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கிறதுனால அதோட சைஸும் இங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிக்கும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா பிகோ ஆஃப் எம் கிராஸ் என் பிளஸ் பிகோ ஆஃப் எம் கிராஸ் என்னு ரெண்டு ஸ்பேஸ் இருக்க தான் போகுது. ஸோ இதுதான் மெமரைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம எப்பவுமே மெமரைசேஷன்ல இருந்து டேப்லேஷனை அப்ரோச் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை ரிமூவ் பண்றதுக்காண்டி நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கும் நம்ம வந்துட்டு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்காண்டி டேப்லேஷனை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். டேப்லேஷனுடைய சூட கூட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேப்லேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டம் அப்னு சொல்லுவோம். 0,0 இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு இண்டெக்ஸை நம்ம வேல்யூ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இனிஷியலா டிபின்னு ஒரு 2D அரே வந்துட்டு எம் கிராஸ் என்னங்கிற சைஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுப்போம். தென் நம்ம வந்துட்டு ஒரு ரோலையும் ஒரு காலமுக்கு வேல்யூ கம்ப்ளீட் பண்ணுங்கிறக்கான என்ன பண்ண போறோம், ஃபார் i = 0, i less than m, i plus plus ன்னு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி, தென் ஃபார் j = 0, j less than n, j plus plus ன்னு இன்னொரு ஃபார் லூப் ரன் பண்ணி ஒரு இண்டெக்ஸ்க்கா பார்க்க போறோம். இப்போ நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னது, if i = 0 and j = 0 இருந்துச்சு அப்படின்னா dp of i, j = array of i, j அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்போம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிகர்சிவ் பார்ட்டுக்கு போவோம். ரிகர்சிவ் பார்ட்ல என்ன நடக்கும், நம்மளுக்கு அப் நடக்கும், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் நடக்கும். ஸோ அப் ஈக்குவல் டு அந்த கரண்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், array of i, j பிளஸ் மெமரைசேஷன் என்ன பார்த்துருந்தோம், f of i - 1, j ன்னு பார்த்துருந்தோம். இங்க வந்துட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு dp of i - 1, j ன்னு போட்டுறோம். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒருவேளை i = 0 இருந்துச்சு அப்படின்னா dp of -1, j ன்னு ஒரு நெகட்டிவ் இண்டெக்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலா அப் ஈக்குவல் டு array of i, j ன்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து வச்சுக்கிறோம். if i greater than 0 இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், up plus equal to dp of i - 1, j ன்னு போட்டுக்கிறோம். ஒருவேளை அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ல i less than 0 வந்து என்ன பண்ணிருந்தோம், ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அசைன் பண்ணிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்க அப்புக்கும் மேக்ஸிமம் வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். எல்ஸ் up plus equal to மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணி வச்சுப்போம். இப்போ லெஃப்ட்டுக்கும் சேம் சினாரியோ தான், லெஃப்ட் ஈக்குவல் டு array of i, j ன்னு அந்த கரண்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து வச்சுப்போம். if j greater than 0 இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், left plus equal to dp of i, j - 1 ப்ரீவியஸ் இண்டெக்ஸுக்கு போறோம். ஒருவேளை அது நெகட்டிவ் இண்டெக்ஸ் போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு left plus equal to மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ற மாதிரி எழுதிடுறோம். தென் லாஸ்ட் என்ன பண்றோம், dp of i, j equal to minimum of up, left ன்னு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுலயும் எது மினிமமா இருக்கோ அந்த வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிக்கும். தென் ரிட்டர்ன் dp of m - 1, n - 1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் பாத் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இதுதான் நம்ம டேப்லேஷனுடைய ரிகர்சிவ் சூடோ கோட். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு ஸ்டில் பிகோ ஆஃப் m கிராஸ் n தான். ஆனா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டிபிங்கிற அரே ஸ்பேஸை மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்றோம். ஸோ இதுதான் டேப்லேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம டேப்லேஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேப்லேஷன்ல இனிஷியலா டிபின்னு ஒரு 2D அரேய m கிராஸ் nங்கிற சைஸ் அசைன் பண்ணி வச்சிருப்போம். தென் ஃபார் int i = 0, i less than m, i plus plus ன்னு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி ஒரு ரோவையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டே வருவோம். தென் ஃபார் int j = 0, j less than n, j plus plus ன்னு ஒரு காலமே ஐடென்டிஃபை பண்ணிட்டே வருவோம். நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னது, if i = 0 and j = 0 இருந்துச்சு அப்படின்னா dp of i, j equal to grid of i, j. else ரிகர்சிவ் பார்ட்ல என்னது, நம்மளுக்கு int up equal to grid of i, j ன்னு கரண்டா அந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்துட்டு எடுத்துப்போம். தென் if i greater than 0 இருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், ப்ரீவியஸ் இண்டெக்ஸ்க்கு போறோம். ஸோ plus equal to dp of i - 1, j. ஒருவேளை
அது நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம், எல்ஸ் அப் பிளஸ் ஈக்குவல் டு 10⁻⁹ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதே மாதிரி லெஃப்ட் ஈக்குவல் டு கிரிட் ஆஃப் ஐ கமா ஜேன்னு கரண்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூக்கா ஸ்டோர் பண்ணிப்போம். இஃப் ஜே கிரேட்டர் தன் 0 இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட் பிளஸ் ஈக்குவல் டு டிபி ஆஃப் ஐ கமா ஜே மைனஸ் ஒன்னு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ்க்கு போறோம். ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுறோம், லெஃப்ட் பிளஸ் ஈக்குவல் டு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். மேட்ச் டாட் பவர் ஆஃப் 10⁻⁹ சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். இப்போ என்ன பண்றோம், நம்மளுக்கு மினிமம் பார்த்தா வேணும். ஸோ டிபி ஆஃப் ஐ கமா ஜே ஈக்குவல் டு மேட்ச் டாட் மினிமம் ஆஃப் அப் கமா லெஃப்ட்னு இந்த ரெண்டுல எது மினிமமா இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். தென் ஃபார் லூப் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ரிட்டர்ன் டிபி ஆஃப் m-1 கமா n-1 லாஸ்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர் கிடைச்சிடும். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. சம் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ நண்பர்களே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெமரைசேஷன்ல இருந்து டேப்லெட்ஸ் அப்ரோச் பண்ணி ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஒரு டிபியோட அரே ஸ்பேஸை மட்டும் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி எழுதியிருந்திருக்கோம். இப்போ இந்த 2D டிபியோட அரே ஸ்பேஸையும் ஆப்டிமைஸ் பண்ணி எழுத முடியுமாங்கிறத ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன்ல பார்க்கலாம். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சே நமக்கு m கிராஸ் என்னன்னு ஒரு கிரிட் இருக்குன்னு வச்சோம். இப்போ கரண்டா நான் வந்துட்டு இந்த ரோல வந்துட்டு நிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரோல இருந்து நான் அப் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு டிபி ஆஃப் i-1 கமா ஜேன்னு வேல்யூ வேணும். அப்படி இல்ல லெஃப்ட் போறேன் அப்படின்னா டிபி ஆஃப் ஐ கமா j-1 வேல்யூ வேணும். ஸோ இங்க நிக்கிறப்போ என்னுடைய அப்போ வந்துட்டு என்னது, இந்த ரோல இருக்கிற வேல்யூ தான். ஒருவேளை லெஃப்டா இருந்துச்சுன்னா என்னது, இந்த காலம்ல இருக்க வேல்யூ தான். ஸோ நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரண்டா ஒரு ரோல நிக்கிறப்போ நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற ரோடைய வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இனிஷியலா ப்ரீவியஸ் சொல்லிட்டு ஒரு அறைய சைஸ் எண்ணுக்கு வந்துட்டு டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோ போறப்போ நம்மளுக்கு டிபி ஆஃப் i-1 தேவைப்படுறப்போ இந்த ப்ரீவியஸ் காலம்ல இருக்க வேல்யூ வந்துட்டு எடுத்துக்கிறோம். தென் செகண்ட் ரோ போறப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோட வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், இந்த ப்ரீவியஸ்க்கு அப்டேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி தேர்ட் ரோக்கு வர்றப்போ இந்த செகண்ட் ரோட வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணிடுறோம். இப்படி பண்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2D டிபி அரேக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ்னு ஒரு 1 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணி சைஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ இதை சூடோ கோட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். இனிஷியலா ப்ரீவியஸ்னு ஒரு அறைய சைஸ் எனக்கு டிக்ளேர் பண்ணி வச்சுப்போம். தென் டேப்லெட்ஸ்ல பார்த்த மாதிரி 2 ஃபார் லூப் ரன் பண்ணி ஒரு ரோவையும் ஒரு காலமே எடிட் பண்றோம். இப்போ டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு ஃபார் லூப் போட்டுப்போம். நம்மளுடைய பேஸ் கண்டிஷன் இஃப் i ஈக்குவல் டு 0 அண்ட் j ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா டெம்ப் ஆஃப் j ஈக்குவல் டு அரே ஆஃப் i கமா j. அது ஏன் டெம்ப் ஆஃப் jன்னு போடுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெம்பரரிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் ரோ. ஸோ கரண்ட் ரோல இருக்கிற காலம்ஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு வேல்யூ அப்டேட் பண்ணிட்டு வரோம். j தான் நம்மளுக்கு வந்துட்டு காலமா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டெம்ப் ஆஃப் j ஈக்குவல் டு அரே ஆஃப் i கமா jன்னு போட்டுக்கிறோம். தென் ரிகர்சிவ் பார்ட்டுக்கு வந்துட்டு பார்த்த மாதிரி அப்புக்கும் லெஃப்ட்டுக்கும் வந்துட்டு வேல்யூ கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்டா டெம்ப் ஆஃப் j ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் அப் கமா லெஃப்ட்னு மினிமம் வேல்யூவே எடுத்துக்கிறோம். தென் நம்மளுக்கு ப்ரீவியஸ் என்ன பண்ணிடுறோம், ஈக்குவல் டு டெம்ப்னு சொல்லிட்டு நம்மளுடைய கரண்ட் அறைய ப்ரீவியஸ்க்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். தென் லாஸ்டா என்ன பண்ணிடுறோம், எல்லா ரோஸும் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ப்ரீவியஸ் ஆஃப் n-1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை அப்படியே நம்ம கோட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம டேப்லெட்ஸ்ல இருந்து ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் வந்தது இந்த 2 டைமென்ஷனல் அரேயோடைய ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு ப்ரீவியஸ்னு சொல்லிட்டு ஒரு 1 டைமென்ஷனல் அரேய சைஸ் எண்ணுக்கு வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் 2 ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். இன் பிட்வீன் நம்ம என்ன பண்ணலாம், டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அரேயும் சைஸ் எனக்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். டிபி ஆஃப் ஐங்கிறது வந்து கரண்ட் ரோ. ஸோ நம்மளுக்கு டெம்பரரி தான் கரண்ட் ரோ. ஸோ அந்த டிபி ஆஃப் ஐக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் ஒருவேளை அப் போனோம் அப்படின்னா டிபி ஆஃப் i-1 சொல்லிட்டு ப்ரீவியஸ் ரோல இருக்க வேல்யூஸ் எடுப்போம். ஸோ நம்மளுக்கு i-1 வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ரோட வேல்யூ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் போறப்போ டிபி ஆஃப் i கமா j-1 வேல்யூ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு டிபி ஆஃப் ஐங்கிறது கரண்ட் ரோ தான். ஸோ கரண்ட் ரோ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டெம்ப். ஓகே, அதே அப்டேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கரண்ட் ரோல தான் எல்லா வேல்யூமே வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ டெம்ப் ஆஃப் j ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் அப் கமா லெஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கிறது எது மினிமம் வேல்யூவோ அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரோம். தென் ஃபார் லூப் முடிஞ்ச உடனே ப்ரீவியஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ரோ வந்துட்டு வேல்யூ அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். லாஸ்டா ரிட்டர்ன் ப்ரீவியஸ் ஆஃப் n-1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பர் நண்பர்களே, சாம்பிள் பாஸ் ஆகும் பண்ணி பார்ப்போம். சூப்பர், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி டேப்லெட்ஸ்ல இருந்து ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன்ல ஒரு 2 டைமென்ஷனல் அரேல இருந்து 1 டைமென்ஷனல் அரே வச்சு நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்க்கலாம். ரைட் நண்பர்களே, இப்போ ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டில் விகோ ஆஃப் m கிராஸ் என்ன தான். ஆனா ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 2D அரேல இருந்து 1D அரேக்கு ஆப்டிமைஸ் பண்ணி விகோ ஆஃப் nங்கிற சைஸுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் இந்த ப்ராப்ளமுக்கு இதுதான் ரொம்ப ஆப்டிமைஸ் சொல்யூஷனும் கூட. அவ்வளவுதான் நண்பர்களே. இப்போ எப்படி லாஸ்ட் ப்ராப்ளம் சொல்யூஷனை வச்சு சின்ன சினாரியோ மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தம்ஸ் அப் போடுங்க. ஸோ அதில் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர், பை.